வணக்கம். சினி சினி மினி மினி. ஏ வீரப்பன். வீரப்பன்னா காமெடி நடிகர். காமெடி நடிகராக, நகைச்சுவை நடிகராக பல திரைப்படங்களில் அவர் நடித்தவர். 60களில் அப்படி வச்சுக்கோங்க, 50கள் 60கள். அதில் நிறைய காமெடி நடிகராக நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்தவர். எனக்கு நன்கு பழக்கமானவர். உங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்துறது அப்படின்னா எப்படி அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னா, கவுண்டமணி செந்தில் 2 பேரும் இணைஞ்சி படங்களில் காமெடியர்களாக, நகைச்சுவை நடிகர்களாக ஆட்சி செஞ்சாங்கள்ல 2 பேரும். அதை கவுண்டமணி அடித்து, செந்தில் வாங்கி, கவுண்டமணி திட்டி, செந்தில் அந்த திட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படி எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் வாய்க்கு என்னென்ன வார்த்தைகள் வருதோ எல்லா வார்த்தையும் போட்டு கவுண்டமணி திட்டி, சூடு சொரணையே இல்லாமல் செந்தில் அந்த வசவுகளை எல்லாம் வாங்கி கொண்டு மக்கள் எந்த அளவுக்கு அதை ரசித்து அப்படின்றல இந்த கவுண்டமணியும் செந்திலும் இணைச்சி வச்சு இந்த நகைச்சுவை காட்சிகளை எழுதியவர் ஏ வீரப்பன். காமெடி வீரப்பன்னே பேர். அதனாலேயே ஏன்னா வீரப்பனே நகைச்சுவை நடிகராக இருந்தவர். எம்ஜிஆர், சிவாஜி நடித்த பல திரைப்படங்களில் நடித்தவர். இதையெல்லாம் தாண்டி கவுண்டமணி செந்தில் வந்த பிறகு வீரப்பன் மனசுக்குள்ளே நினச்சார். இந்த லாரல் ஹார்டி, ஹாலிவுட்டில் இருக்காங்கள்ல, ஹாலிவுட்டில் பட் ஸ்பென்சர், டெரன்ஸ் ஹில், லாரல் ஹார்டி அப்படின்னு 2 நடிகர்களை இணைச்சி வச்சு இரட்டையர்களாகவே காமெடியில் 2 பேரும் கலக்கி 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் லாரல் ஹார்டி 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இரட்டையர்களாக 2 நடிகர்கள் சேர்ந்தே நடித்து ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்தார்கள் லாரல் ஹார்டி. அதே மாதிரி பட் ஸ்பென்சர், டெரன்ஸ் ஹில், இது மாதிரி இது ஹாலிவுட்டில் இது மாதிரி இதெல்லாம் ஒரு வெற்றி ஃபார்முலா, சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல, அது மாதிரியான ஒரு வெற்றி ஃபார்முலா. இதை தமிழில் இதை ஃபாலோ பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி காமெடி வீரப்பன் நினச்சி கவுண்டமணி தனியாகவும் செந்தில் தனியாகவும் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுன்றதை விட கவுண்டமணியும் செந்திலையும் இணைச்சி வச்சு காமெடி காட்சிகளை உருவாக்கினால் என்ன. இப்போ கரகாட்டக்காரன் படம்லாம் நீங்கள் எந்தளவுக்கு ரசிங்க அப்படின்றது ஒன்றும் இல்லையா. அந்த கரகாட்டக்காரன் படத்தினுடைய அந்த வாழைப்பழ காமெடியெல்லாம் எந்தளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்றதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் ரசிப்பீங்களே. அதை எழுதியவர் யார்? காமெடி வீரப்பன். வீரப்பன் எழுதிய காட்சிகள் தான். வீரப்பன் தான் இவங்க 2 பேரும் இணைச்சி வச்சு காமெடி காட்சிகளை உருவாக்கினார். சின்னத்தம்பி திரைப்படத்தில் அந்த மாலைக்கண் நோய் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் எழுதியவர் யார்? வீரப்பன். தங்கமான ராசா அப்படி பிரபல பாடகராக, மிகப்பெரிய இளையராஜாவுடைய இசையமைப்பில் மிகப்பெரிய பாடகராக வரணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய கவுண்டமணி, ஊமையாக இருக்கக்கூடிய கவுண்டமணி பாடகராக வர வேண்டும். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் காமெடி வீரப்பன் எழுதுனது. அது அந்த வீரப்பன் இதெல்லாம் எழுதி இன்றைக்கி வீரப்பன் இல்லை, நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. வீரப்பண்ணை எனக்கு நல்ல பழக்கம். நான் அவர் அண்ணேன்னு கூப்பிடுவேன், என்னை அவர் சுரா சார்னு கூப்பிடுவார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இடத்துல வீரப்பனை பற்றி நான் சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா, அண்ணன் வீரப்பன் என்கிட்ட சொன்ன ஒரு சம்பவம் இருக்குல்ல, என் மனசுக்குள்ளே அது இருந்துகிட்டே இருக்குது. அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான். என்ன அப்படின்னு, அதாவது படத்தில் காமெடி ட்ராக் எழுதுறது, கவுண்டமணி செந்தில் பெயர் புகழ் வாங்குகிற அளவுக்கு இருந்ததுக்கு காமெடி வீரப்பனுடைய காமெடி ட்ராக்கும் ஒரு காரணம். வீரப்பனுடைய காமெடி காட்சிகளுக்காகவே தயாரிப்பு நிறுவனங்கள் காத்திருப்பார்கள் அப்படின்றதெல்லாம் உண்மையாகவே நடைபெற்ற சம்பவங்கள். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட வீரப்பன் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, எம்ஜிஆர் இறந்துட்டார். எம்ஜிஆர் இறந்த பிறகு காமெடி வீரப்பன், அதாவது வீரப்பன் பொதுவாக காமெடி வீரப்பன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காமெடி வீரப்பன் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, டி நகரில், ரங்கநாதன் தெரு பக்கத்தில் உஸ்மான் சாலையில் நடந்து போய்கிட்டு இருக்காரு வீரப்பண்ணை. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்கே பிளாட்ஃபார்மில் நடைபாதை, அதில் பலாச்சொலைன்றோம்ல, பலாச்சொலத்தை ஒரு சாக்கு, கோணி சாக்கு ஒன்று விரித்து பலாச்சொலையை கூறு போட்டு ஒரு வயசான மூதாட்டி, வயதான பெண், ஒரு 70 வயசு இருக்கக்கூடிய ஒரு லேடி, வயதான மூதாட்டி, ஒரு பாட்டி அந்த பலாச்சொலையை கூறு போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே கூறு போட்டு ஒரு கூறுனா இவ்வளவு அப்படின்னு இருக்கும். அப்படியே எம்ஜிஆர் இறந்த காலம்னு அப்படியே கணக்கு போட்டுக்கோங்களேன், பின்னாடி 20-25 வருஷத்துக்கு பின்னாடி போங்க. அப்படி வரும்போது அன்னைக்கு அதனுடைய விலை என்ன இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வைங்களேன். ஒரு 10 கூறுகள் அப்படி போட்டு வச்சுருக்கு. இப்போ வீரப்பன் அப்படியே நடந்து போகிறாரு. இப்போ வீரப்பனை நகைச்சுவை காட்சியில் வீரப்பனை நடிப்பார்ல, நடிக்கும்போது அந்த அம்மா, அந்த வயதான மூதாட்டி பாட்டி அம்மா அந்த டிவிலேயோ சினிமாலேயோ திரையரங்கத்திலையோ அந்த காட்சிகளை பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் நடித்த படங்களும் கூட பார்த்துருக்கு. வீரப்பன் நடித்த பணத்தோட்டம் அந்த மாதிரி படத்தெல்லாம் நடிச்சிருப்பார். எம்ஜிஆர் நடித்த படத்தெல்லாம் வருவார் வீரப்பனை. வீரப்பன் அப்படியே வீரப்பன் எப்படின்னா, பொதுவாகவே எப்படின்னா, அவர் அப்படி என்ன தான் சம்பாதிச்சு புகழ்பெற்ற மனிதராக இருந்து அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட அப்படியே ஒரு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஒரு பளபளன்னு போட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்க மாட்டார்.
அப்படி ஒரு தலையெல்லாம் பொதுவாக வாரி இருக்க மாட்டார். முகத்தில் எண்ணெய் வலிஞ்சு போன ஒரு முகமாக இருக்கும். பவுடர் கூட போட்டிருக்க மாட்டார். அப்படியே எண்ணெய் வலிஞ்சிக்கிட்டு இருக்கும். வேட்டி சட்டையெல்லாம் சும்மா சாதாரணமாக ஒரு அழுக்கு சட்டை கூட போட்டு வருவார். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அது அப்படியே ஒரு 4-5 நாளைக்கு போட்டது கூட அப்படியே போட்டு வருவார். அழுக்கடிஞ்சு போய் கொடுக்கும். அந்த தோற்றத்துல எல்லாம் பெருசாக வந்து அவர் கவனம் செலுத்த மாட்டார். ஒரு ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு அவர் சும்மா சாதாரணமாக ஒரு வேலை இல்லாத ஆளுங்க ரோட்டில் நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், அன்எம்ப்ளாய்டு ஃபெலோ, வேலை வெட்டியே இல்லாமல் தெருவில் வந்து கவலைகளில் மூழ்கி போய் பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ரோட்டில் வந்து அப்படியே தொங்கி போன முகத்தோட நடந்து போனால் எப்படி இருக்கும், அந்த பேட்டர்னில் தான் அவர் இருப்பார் எப்போவுமே. அந்த பேட்டர்னில் அவர் நடந்து போகிறாரு. எம்ஜிஆர் இறந்து போன ஒரு நாள் கழித்து அவர் நடந்து போகும்போது அந்த பலாச்சொலை வித்துட்டு இருக்கக்கூடிய அந்த மூதாட்டி, அந்த பாட்டி வீரப்பனை பார்க்குது. ஏன்பா இங்கே வாப்பா அப்படின்னு. இது வீரப்பன் என்கிட்ட சொன்னது. என்னம்மா அப்படின்னு. ஏன்பா என்னப்பா அந்த மகாராசனே போயிட்டாராப்பா, அந்த மகாராசன் போன பிறகு இனிமேல் ஒன்று என்னெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு யாருப்பா இருக்கிறது, எப்படிப்பட்ட மகாராசன் போயிட்டாருப்பா, இனிமேல் நிலைமையெல்லாம் என்ன, அவர் இருந்தார், உன்னை பார்த்தாரு, உன்னை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு, இப்போ அவரே போயிட்டார், உன் நிலைமையெல்லாம் என்னப்பா ஆகணும். இப்போ எம்ஜிஆர் தான் ஏதோ அவரை தொடர்ந்து காப்பாற்றிக்கிட்டு இருந்த மாதிரியும், எம்ஜிஆர் தான் சோறு போட்டு வளர்த்தது மாதிரியும், வீரப்பன்ற ஒரு மனிதன் உயிரோட உலாவிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே எம்ஜிஆர்ன்ற மாதிரியும் அந்த அம்மா நினச்சிக்கிட்டு எம்ஜிஆர் படத்தில் வீரப்பன் ஏதோ நடிக்கிறத பார்த்துருக்கு. இப்போ எம்ஜிஆர் இறந்து போனார், இவர் கவலையில் இருக்கார்ல, இவர் சாதாரணமாக அப்படி தான் வருவார். அப்படியே ஒரு சிரிச்ச முகத்தோட பளபளன்னு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, சாதாரணமாக தான் இருப்பார். இவர் நடந்து வர்றதை பார்த்துட்டு எம்ஜிஆர் இறந்து போன பிறகு அந்த துயரத்தால் பாதிக்கப்பட்டு அப்படியே கண்ணீர் மல்க தொங்கி போன முகத்தோட வீரப்பன் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு அவல நிலையில் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா நினச்சிக்கிட்டு, இனிமேல் உன்னை பார்த்துக்கிறதுக்கு யாருப்பா இருக்கிறது, அந்த மகாராசனே போன பிறகு உன் நிலைமையெல்லாம் இனிமேல் என்ன ஆகும், உன்னை யார் பார்த்துக்கிற போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி, நீ என்னத்தை சாப்பிட்ருக்க போகிற, இந்த பலாச்சொலையாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பலாச்சொலையை எடுத்து, இவர் கையில் பணம்லாம் இருக்குது பாக்கெட்டில், இவர் அப்புறம் கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்காரு. கவுண்டமணி செந்தில் காமெடியெல்லாம் எழுதி நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அந்த பணம் சம்பாதிச்சா கூட அவர் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிற மாதிரி வெளியே தெரியாது. இது அடுத்த மிஸ்டர். இந்த அம்மா பலாச்சொலையை கொடுக்குது, ஓசியில் தான், இதையாவது சாப்பிடுப்பா, நீ என்னத்தை சாப்பிட்ருக்க போகிற, காலையிலேருந்து பட்னி தான் கிடந்திருப்ப, இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொடுக்குது. இவர் என்னென்னா இவருக்குன்னு ஒரு பாணி இருக்குது. அந்த பாணியில் என்கிட்ட சொன்னார், சுரா சார் அந்த அம்மா வந்து பலாச்சொலையை நீட்டிச்சு, இப்போ பலாச்சொலையை வந்து அதுவே பார்த்தா அந்த அம்மா என்ன சுத்தமாக வச்சுருக்கோன்னு சொல்லுங்கள், அதுவே வந்து கையெல்லாம் கழுவுச்சா என்ன ஏது அப்படின்றதெல்லாம் இருக்குது. அது வந்து ஏதோ கூறு போட்டு வச்சுருக்கு. அந்த பலாப்பழத்தை பார்க்கும்போதே அதை பலாச்சொலையை சாப்பிடணுன்ற எண்ணம் எவனுக்குமே வராது. அது கிட்டத்தட்ட கொஞ்சம் அழுகி போயிருக்குன்னு கூட வைங்களேன். அது ஏதோ ரிஜெக்டடு, அப்படியே நிராகரிக்கப்பட்ட ஏதோ ஒரு பழத்தை அந்த அம்மா வந்து ஏதோ கம்மியான விலைக்கு அது ஏதோ விற்றுக்கிட்டு இருக்குது. அதை எடுத்து என் கையில் கொடுக்குது. அது கை வந்து அழுக்கடைஞ்சு போய் இருக்குன்றது எனக்கே தெரியுது. அதை வாங்கி எப்படி சார் சாப்பிட்றது, அதை சுத்தமாகவும் இல்லை, நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்றத நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன். வேண்டான்னு சொன்னோம்னா அது அவருடைய பாணியில் சொன்னார். வேண்டான்னு சொல்லிட்டோம்னா எங்கே அந்த அம்மா வந்து நம்மளை கன்னத்தில் அரைஞ்சிருமோன்னு நினச்சிக்கிட்டு நான் வாங்கிக்கிட்டு அந்த அம்மா கண் முன்னாடி நான் அதை சாப்பிட்டேன்னு சொன்னார். சாப்பிட்டேன். அப்புறம் ஏதோ ஒரு கையில் காசை ஏதோ கொடுத்து நான் அந்த அம்மா வாங்க முடியாதுன்றுச்சா. அதெல்லாம் காசு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீ பேசாமல் போ, அந்த மகாராசனே போயிட்டாரு, இனிமேல் நீ என்னத்தை போய் சாப்பிட போகிற, உன்னை கவனிக்கிறதுக்கு யார் ஆள் இருக்குது, இந்த சாப்பிடு, காலையிலேருந்து பட்னி கிடத்துப்ப, இதை சாப்பிட்டாவது பட்னியை போக்கிக்கோ அப்படின்றப்ப இதில் அந்த அம்மா வந்து பலாச்சொலையை எடுத்து கொடுத்துச்சு. அந்த அம்மா எங்கே கன்னத்தில் அரைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு நானும் அந்த பலாச்சொலையை வாங்கி அந்த அம்மா கண் முன்னாடி நான் சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னார். அப்படி யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய உயர்ந்த பண்பு. இன்றைக்கி காமெடி வீரப்பன் இல்லை, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு என் மனசுக்குள்ளே அவர் சொன்ன அந்த சம்பவம் வந்து ஒரு அருமையான சம்பவம் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டுச்சு. அந்த பட்டதுனால தான் அதை நீங்கள் வந்து விரும்பி இதை கேட்பீர்கள், ரசிப்பீர்கள் அப்படின்றத உணர்ந்ததால் இங்கு நான் இதை கூறுகிறேன்.